நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமையும் அந்த சுந்தரகாண்டத்திலே இங்கிருந்து ஹனுமான் லங்கைக்கு தாவிய விதத்தையும் பார்த்தோம். இங்கே திலகர் என்பவர் ஒரு வியாக்கியானத்திலே சுந்தர காண்டம் என்பது எதனால பெயர் வந்தது, மீதி எல்லா காண்டமுமே அவரவர்களுடைய அந்தந்த அத்தியாயத்தின் பெயர்களை பிரதானமாக கொண்டு வந்திருக்கிறது. பாலகாண்டம் என்பது குழந்தை ராமன் ஆகையினால் அந்த பெயரை வச்சுட்டு வந்தது. அயோத்தியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து அயோத்தியா காண்டம் என்று ஆச்சு. காட்டில் ராமபிரான் சீதா பிராட்டியாருடன் வனவாசம் செய்தது என்பது ஆரண்ய காண்டம் என்று பெயர் வந்தது. கிஷ்கிந்தையிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் கிஷ்கிந்தா காண்டம் என்று பெயர் வந்தது. யுத்தம் நடந்ததனால அந்த காண்டத்திற்கு பேரு யுத்த காண்டம் என்று பெயர் வந்தது. உத்தரம் முடிவு என்பதனால அந்த உத்தரகாண்டம் என்பது அதனுடைய காரணத்தோடு பெயர் வந்துடுத்து. இந்த சுந்தர காண்டம் என்பதற்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வைச்சாள் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு திலகர் வியாக்கியானத்தில் எழுதுறார். அதாவது இதுக்கு பேர் லங்கா காண்டம்னு பேர் வச்சாள்னு சொல்றா. ஆனா அது அவ்வளவு தூரம் பெருசா பேர் பிராபல்யம் ஆகல. இதுல சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே கிம்னு சுந்தரம் என்று சுந்தரே சுந்தரி லங்கா. இருக்கிற நகரங்களிலேயே அழகான தீவு எது என்று கேட்டாக்க அங்க ஸ்ரீலங்கா என்பது பிரபஞ்சத்திற்கே மிக அழகான பொலிவுற்றதான ஒரு லங்கா நகரமாம் அது. ஆகையினால ஒரு அழகான லங்கையை பற்றி சொல்றதுனால இது சுந்தரமாக ஆயிற்று. சுந்தரே சுந்தரி கதா. கதைகளிலேயே இந்த ராமாயணமானது 7 முறை அல்லது 6 முறையானது திரும்பி திரும்பி வாசிக்கப்படுகிறது அந்த இடத்துக்குள்ளேயே. இப்படியாக அந்த இடத்தினுடைய கதைகளை பற்றி சுந்தரமாக சொல்வதனால இது சுந்தர காண்டம் என்று பெயர் ஏற்படுகிறது. சுந்தரே சுந்தரி சீதா. முன்னாடியே சொன்ன இல்லையோ, சீதை என்று பெயரை கேட்டாலே ராமன் சொன்னாலே அழகுக்கு உட்பட்டவன் ராமன் தான். அந்த மாதிரி வசீகரணத்துக்கு உட்பட்டவன் கிருஷ்ணன். எல்லோரையும் வசீகரணம் பண்ணிடுவான். பசுமாட்டுகளை எல்லாம் கூட புல்லாங்குழல வாசிச்சு வசீகரணம் பண்ணிடுவான். கண்ணன் தன்னுடைய லீலா வினோதங்களை காட்டி பெண்களை எல்லாம் வசீகரணம் பண்ணிடுவான். மகான்களுக்கெல்லாம் கீத உபதேசம் பண்ணி அவர்களை எல்லாம் தன் வசப்படுத்திடுவான். இதுபோல் ராமபிரானை பார்த்தாலே அத்தனை பேரும் வசீகரணம் பண்ணிடுவாளாம். அந்த மாதிரி சீதை அவனுக்கு தகுந்ததான நாய்க்கு எப்படி இருக்க வேண்டும், அவளும் அழகியாதாக இருக்க வேண்டும். ஆகையினால சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே கிம் ந சுந்தரம். இந்த காண்டத்தில் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு பதவிபாகங்களும் நம்முடைய பெரியவர்கள் தொகுத்து 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 அர்த்தங்களை எழுதி இவற்றை எல்லாம் சுந்தரமாக ஆக்கியதால் இதில் அழகு இல்லாத இடமே இல்லை என்று ஆகிவிட்டதாம். அவன் யுத்தம் பண்ணால் கூட அதை அழகாக செய்கிறான்னு சொல்றான். இது எப்படி சண்டை போடுறது எப்படி அழகா இருக்கும்னு கேட்டாக்க அது சுந்தரகாண்டம் படிக்கும் போது தான் தெரியும். இப்படி சுந்தரே கிம் ந சுந்தரம்னு சொன்னார். அந்த மாதிரி அழகு இல்லாத இடமே ஒன்று கூட கிடையாது. அதனால இந்த காண்டத்திற்கு பெயர் வேற எதுவுமே வேண்டாம், சுந்தர காண்டமாகவே இருக்கட்டும் என்று சர்வாரிஷ்ட நிவாரகம் சுபகரம் பிங்காட்சமக்ஷாபகம் சீதான்வேஷண தத்பரம் கபிவரம் லோகேந்து சூரிய பிரபம் லங்காத்வீப பயங்கரம் சுமனசம் சுக்ரீவ சம்மானிதம் தேவேந்திராதி சமஸ்த தேவவனிதம் காகுஸ்ததூதம் பஜே என்று
காக்குஸ்த தூதனாக இருக்கக்கூடிய ஹனுமானை இது போன்ற நாம் வணங்கினோமே அகில் இந்த சுந்தர காண்டத்தினுடைய அதிநாயகன் அனுமானும் ஒரு சுந்தரமான புருஷன்தான். அவனுடைய கிருபையானது நமக்கெல்லாம் கிடைக்கும். அவனுடைய கிருபையை பெற்று அவனுடைய திருவருளை பெற்று நாம் இந்த சுந்தர காண்டத்தை அனுபவிக்கலாம் என்று இங்கே மிக பெரியதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் திலகர் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் இங்க. அப்போ இந்த காண்டத்திற்கு எதனால இப்படி சுந்தர காண்டம்னு பேர் வச்சான்னு சொன்னா, எல்லா காண்டத்திலையும் இல்லாததான ஒரு அழகு பொருந்தியதான ஒரு சுந்தரம்ன்ற சுத்தத்திற்கு அழகுன்னு பேரு. ஆகையினால இந்த காண்டம் அழகான காண்டமானத்தினால இதில் அவ்வளவு வேதாந்த விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் இருக்குன்னு சொன்னார். வேதா சாஸ்திராணி விஜானம் ஏதத்து சர்வம் சுந்தர காண்ட சொல்லுவார். அப்படி சமத்த விதம் நீர் வேதத்தை வைத்துக் கொண்டு சுந்தர காண்டத்தை ஆராயலாம், இதிகாசங்களை வைத்துக் கொண்டு சுந்தர காண்டத்தை ஆராயலாம், புராணங்களுள் துணை கொண்டு சுந்தர காண்டத்தை ஆராயலாம், சில்பசாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு நகரங்களின் வளங்களை நாம் ஆராயலாம், அத்தனையும் வைத்துண்டு ஆராயலாம். அப்படியதான ஒரு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கிறச்சே இங்கிருந்து அவன் கிளம்பும் பொழுது நேரடியாக லங்காபுரிக்கு செல்கிறான். மிக பெரியதான அந்த லங்கா பட்டணத்தையே வலம் வருகிறான். வலம் வந்து சீதையை காண முடியவில்லையே என்றெல்லாம் இயங்கும் பொழுது நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை தனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து தந்திரார்க்கமருத்கணேபியா என்று சந்திரன் அர்க்கன் எல்லாவற்றையும் வணங்கி ராமபிரானையும் மனதால் வணங்கி அங்கிருந்து அப்படியே ஒரு திரும்பி பார்க்கிறான். ஒரே விதமான ஒரு சப்தத்தோடு கூட அங்கே யார் வரா என்று கேட்டாக்க இங்கே ராவணன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாருங்க. அப்ப ராவணன் வந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி வரான் என்பதான ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறார். கம்பநாட்டாழ்வானும் இதை சொல்றது ஒரு விஷயம், வால்மீகி சொல்றதும் ஒரு விஷயமாம். அத மங்களவாதிர் சப்தைஹி ஸ்ருதி மனோஹரைஹி பிரபுத்யத மகாபாஹு தசக்ரீவோ மகாபலஹ தீபிகா காஞ்சனீகாச்சித் ஜக்ருஹுஸ்தத்ர யோஷிதஹ வாலவ்யஜனஹஸ்தாஸ்ச தாளவ்ருந்தாணி சாபராஹ சகல்பவ்ருக்ஷ பிரதிமோ வசந்த இவ மூர்த்திமான் ஸ்மசான சைத்ய பிரதிமோ பூஷிதோபி பயங்கரஹா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுதான் கல்யாணத்தை பண்ணிட்டு தேடக்கூடாத இடத்துல கைய விடுவான்ற மாதிரியாக இவன் எல்லா விதமான மங்கள வாத்தியங்கள்லாம் வந்துருக்கு, கன்னிகா ஸ்திரீகள் வந்துருக்கா, அதே போல் அவர் வரார் இவர் வரார் என்றெல்லாம் வால்மீகி பகவான் அப்படி ஒரு பக்கம் திருவாலவட்டம் போட, ஒரு பக்கம் சாமரம் போட, ஒரு பக்கம் மிக பெரியதான தீபம் தூபம் எல்லாம் எடுத்துட்டு வர யார் வந்த மாதிரி இருக்கு என்பதை பின்னாடி சொல்றார். அதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் ஒரு பசி உடைவாள் எடுத்தனள் தொடர மேனகை வெள்ளடை உதவ செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அரம்பையர் குழாம் புடை சுற்ற கருப்புறச் சாந்தும் கலவையும் மலரும் கலந்துமுள் பரிமள கந்தம் மறுப்புடை பொறுப்பேர் மாதிர களிற்றின் வரிக்கை வாய் மூக்கிடை மடுப்ப. ஆக வால்மீகி சொன்ன அந்த விசிறியை யார் போட்டாள் என்றெல்லாம் உருப்பசி உடைவாள் எடுத்தனள். ராவனுடைய உடைவாளை தேவலோகத்தினுடைய மங்கையாக இருக்கக்கூடிய உருப்பசி என்பவள் அங்கு ஊர்வசியானவள் அதை எடுத்துட்டு வராள்னு சொல்றான். மேனகை என்பவள் வெள்ளடை கை துடைச்சுக்கிறதுக்கு துணி யார் எடுத்துட்டு வராளாம், அங்க மேனகா எடுத்துட்டு வரா. இவெல்லாம் யாருனாக்க தேவேந்திர லோகத்துல தேவேந்திரனுக்கு பணிவடை செய்பவள். அவள்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏண்டானா இவன்ட்ட பயம் அவ்வளவு. அந்த மாதிரியாக செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அவனுடைய பாதரட்சை யார் வச்சுட்டு இருக்கா,
ஏன்னா அவன் 2 அடிக்கு விட்டு பாதரட்சை மாத்துவான் போல இருக்கு. அப்ப இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாதரட்சை, அங்கிருந்து 1 அடிக்கு பாதரட்சை, இப்படியாக இதெல்லாம் திலோத்தமை எடுத்திருக்காள். அரம்பையர் குழாம் சுற்ற அங்கு சுத்தி அவளுடைய தேவதா கணங்கள் எல்லாம் தாளவிருந்தாதிகள் எல்லாம் போட ராவணனுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன ஒரு காலம் பாருங்க. அப்போதான் சொன்னார் ஒரு இடத்துல, கலிகாலம் இப்பவே வந்த மாதிரி இருக்குடா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அப்போ இவர்கள் எல்லாம் தேவலோகத்துல தேவேந்திரனுக்கு ஜெய் போட வேண்டியவா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ராவணனுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காளாம். தீபிகா காஞ்சனா காஷ்சித் ஜக்ருஹஸ்தத்ர யோஷிதா. யோஷிதகான்னா பெண்கள்னு அர்த்தம். இவர்கள் எல்லாம் தேவலோகத்து கன்னியர்கள் எல்லாம் எங்க வந்து பயந்து, ஏன்னா அவன் தேவேந்திரனே பயந்து உட்கார்ந்துருக்கான். என்ன எப்ப அடிப்பான் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு கிரகங்கள் எல்லாம் படிக்கட்டா உட்கார்ந்து இருக்குன்னு நான் படிக்கிற முடியும். அப்படி இருக்கிறச்சே இவன் இப்படி வந்துட்டு இருக்கான். இவன் வரவனாவது இவனுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்னு கரெக்டா வால்மீகி சொல்லிட்டாருங்க. வாலவ்யஜன ஹஸ்தாச்ச தாரவிந்த்ராணி சாபராஹ சகல்ப விருட்ச பிரதிமோ வசந்த இவ மூர்த்திமான். இந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கணும்? கல்ப விருட்சத்துல சாட்சாத் ரங்கநாதன் எழுந்தருளி வர மாதிரி இருந்தா தானே நல்லா இருக்கும். இது எப்படியா இருக்குன்னாக்க சைத்திய விருட்சத்துக்கு அடியில ஒரு பேர் சொல்லக்கூடாத பிசாசு ஒண்ணு வந்துருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஸ்மசான சைத்திய பிரதிமோ பூஷிதோபி பயங்கரா. எல்லாவற்றையும் பார்த்துட்டு இது யாரா வரான்னு பார்த்தா சீதை உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறாளாம். அங்கிருந்து பார்த்துட்டு இவன் யார மயக்கத்துக்கு வந்துட்டு இருக்கான்னு தெரியல, இவனை பார்த்தாலே ஸ்மசான சதுருஷோ பூஷியா பிரதிமஹா பூஷிதோ அதிபயங்கரஹான்னு சொல்றார். இங்க அங்கு சைத்திய விருட்சமாக இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடாததான ஒரு பூமியில விளைஞ்சிருக்கக்கூடியதான ஒரு பொம்மை மாதிரி இங்கே ராவணன் இங்கே வந்துருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ ராவணன் வந்தான், சீதையை பார்த்து என்னென்னமோ பேசினா. இதையெல்லாம் அங்கே ஹனுமான் உச்சியில உட்கார்ந்துண்டு ஒன்னும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்னு தெரியலையே என்றெல்லாம் கையை பிசிஞ்சு நின்று இருக்கான்னு சொன்னார். இல்லைன்னா இப்ப போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னால் காரியம் கட்டுப்படும். அந்த காரியம் பெருசா வீரியம் பெருசா என்று பெரியவாள் சொல்லுவான். பல இடங்கள்ல காரியம் பெருசுன்னு சொன்னா வீரியத்தை காட்டக்கூடாது, வீரியம் வேணும்னு சொன்னா காரியம் அங்க போய் சரியா வராது. ஆனால் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும். இந்த இடத்துல ஹனுமான் வந்து நீ யாரும் ஒன்று உதைக்கிற மாதிரி சரியம்பா அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி அந்த விருட்சத்தினுடைய எதிரில் உட்கார்ந்தபடியே இவன் சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு என்ன நடைபெறுகிறது என்றதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கான். ராவணன் வந்து பயமுறுத்திட்டு போறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவண ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, ராவணன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இப்படிப்பட்டவன் தெரியுமா என்றெல்லாம் அவனை இவர்கள் எல்லாம் ராவணனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ என்ன மாதிரியாக இருந்தது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அதே மாதிரியாக திரிஜட்டை ஒத்திதான் அவனுக்கு சீதைக்கு அம்மா நீ ஒரு நாளும் கவலைப்படாத, நான் வந்து ஒரு நல்ல சொப்பனம் கண்டேன், அதுல இந்த மாதிரி ராமபிரான் இங்கே வரப்போறான், இவர்களை எல்லாம் அழிக்கப் போகிறான், உன்னை திருமணம் செய்து கொண்டு நல்ல விதமாக இங்கே அங்க அயோத்தியில நல்ல விதமாக சக்கரவர்த்தியாக இருந்து நீங்கள் பல்லாண்டு வாழப்போகிறீர்கள் என்றெல்லாம் இங்கே அவளுக்கு நல்ல விதமான ஹிதோபதேசம் செய்து அங்கே திரிஜடை சரணாகதி செய்கிறாள்னு சொல்றார். ததசா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதி தத் சத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா என்று இங்கே நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு சீதையை சரணடைந்தாள். இதுதான் சரணாகதி சாஸ்திரத்திலேயே திரிஜட்ட சரணாகதி என்பது மிகப்பெரியதான ஒரு விஷயம். இந்த சுந்தரகாண்டத்திலேயே காகாசுர விற்த்தாந்தம் என்பதான ஒரு விஷயத்தை எடுத்து கூட நம்முடைய பெரியவர்கள் அவன் சரணடைந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் இதை என்னவோ திரிஜட சரணாகதியைத்தான் இங்கே பெரியவர்கள் வைத்திருக்கிறதுனால சீதோயம் சரணம் ஹிவஹா பவேயம்
சரணம் ஹிவஹா என்று பொன்மனை புக்க அப்பொருள் போதினில் என்னை நீ உணர்த்தினை முடிந்தது இல் என அன்னையே அதன் குறை காண் என்று ஆயிழை இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். அப்படியே சரணாகதியை இங்க சொல்றார். இருகை கூப்பினாள் என்று கம்பநாட்டாழ்வான் சொல்றாங்க. பொன்மனை புக்க அப்பொறியில் போதினில், பெரிய ராஜ்ய சக்கரவர்த்தியாக நீரும் உம்முடைய கணவனும் இருக்க போகிறீர்கள். என்னை நீ உணர்த்தினை முடிந்தது இல் என, எனக்கு என்னைக்கு நான் எனக்கு சொப்பனம் நல்ல சொப்பனம் வந்துடுத்தோ எனக்கு இனிமேல் மோட்சந்தானம்மா, என்னைக்கு நான் உன் பக்கத்தில் உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைச்சதோ, சீதாயா சரிதம் மகத்து என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சதோ முடிந்தது இல், எனக்கு மோட்சந்தான். அன்னையே அதன் குறைகான் என்று ஆயிழை இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். கவலைப்படாதே அம்மா, நல்லதே நடக்கும், கண்ணீர் விழக்கூடாது. அதுவும் சுமங்கலி ஸ்திரீகள் ஒரு நாளும் கண்ணீர் விட்டு அழக்கூடாது. அதிலும் புறத்தியாராத்திர போய் உட்கார்ந்து அழக்கூடாது. இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி புறத்தியாருடைய இல்லத்தில் போய் ஒரு சுமங்கலி ஸ்திரீயானவள் இந்த குறைகளை எல்லாம் நினைத்து கொண்டு அழுதாளேயானில் இது இவளுடைய இல்லத்திற்கும் ஹானியை விளைவிக்கும், அவர்களுடைய இல்லத்திற்கும் ஹானியை விளைவிக்கும். ஆகையினால் சுமங்கலி ஸ்திரீயானவள் ஒரு நாளும் அழக்கூடாதம்மா என்று இவளுக்கு தைரியம் எல்லாம் சொல்லினான் என்று சொல்கிறாருங்க. அப்போ இங்கே எப்படி சீதை அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறாள் என்பதை இங்கே ஹனுமான் அப்பொழுது சேவிக்கிறானாம். மான்யா குரு வினீதஸ்ஸ லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாஹி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரமஹ ராமம் அக்லிஷ்ட கர்மாணம் ஸ்வபந்தும் அனுகீர்த்தயன் நயேனாம் உத்வேஜயிஷ்யாமி தத்பந்து கதமானசாம் இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரப்ருவன் கிரம் ஸ்ரத்தாஸ்யதி யதாஹீயம் தத சர்வம் சமாததே என்று இந்த சமயத்தில் சீதையினுடைய துக்கத்தை போக்கக்கூடியது எது என்று ஹனுமான் மேலிருந்தபடியே சிந்திக்கிறான். அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டியிருந்த ராவண ஸ்திரீகள் எல்லாம் படுத்து தூங்கி போயிடுத்து திரிஜடையும் அங்கே கண்ணயர ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது சீதை மனதிற்கு இதமாக இருக்கக்கூடிய அங்க இக்ஷ்வாகு வம்ச பிரபவா என்று ராமனுடைய சரித்திரங்களை எல்லாம், ராமாயணத்தை எல்லாம், ராமநாமத்தை எல்லாம் அதனுடைய சார சங்கிரகமாக விஷயிக்க இருக்கக்கூடியதான அந்த சப்தத்தை எல்லாம் ஹிதோபதேசமாக, அது தனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது உதவிக்கும் என்பதாக அந்த ராமாயணத்தை எல்லாம் சார சங்கிரகமாக அங்கே சுருக்கி ஹனுமான் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்றார். இதையே தான் புனைகடல் ராகவன் பொன்புயத்தையோ வனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ வனைகடல் அரசரின் வன்மை மிழுக்கிடும் சனகிருதம் குலத்தையோ யாதை சாற்றுகேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்றதா, புனைகடல் ராகவன் புயத்தை பொன் புயத்தையோ அவனுடைய தோள்வழியை பற்றி சொல்லலாமா, இல்ல வனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ, வனிதையர் திலகமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியானுடைய சரித்திரத்தையே வந்த அந்த அவள் எங்கிருந்து வந்தாள் எந்த மாதிரி சொல்லலாம். வனைகடல் அரசரின் வன்மை மிக்கிடும் சனகிருதம் குலத்தையோ. இப்ப சீதையை நாம் கவர் பண்ணணும்னு சொன்னாக்க இங்க போய் தசரதனுடைய விஷயத்தை சொல்றதை காட்டிலும் அங்க ஜனகனுடைய விஷயத்தை சொன்னா எடுபடுமா, எந்த மாதிரிலாம் சொல்லலாம் என்று ஒரு க்ஷணம் அங்கு சிந்திக்கிறானாம். அப்பொழுது தஸ்ய புத்திர பிரியோ ஜேஷ்டா தாராதிப நிபானனஹ ராமோ நாம விசேஷஜ்ஞः ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மத ரக்ஷிதா ஸ்வஸ்ய வித்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபஹ என்று இங்கே ராமபுரானுடைய குணநலங்களை எல்லாம் எல்லா விதமாகவும் சொல்ல ஆரம்பிக்க தஸ்ய புத்திர பிரியோ ஜேஷ்டா
தசரதனுடைய பிள்ளையாக ராமபிரான் பிறந்தான். ஆகையினால இவன் இப்படியெல்லாம் வளர்ந்தான். ஏதோ ஒரு காரணவசாத்து இருவரும் பிரியும்படியான நிலைமை ஆகிவிட்டது என்று ராமாயண சார சங்கிரகத்தை அங்கு எடுத்துரைத்தான்னு சொல்றார். அப்ப அதையே கம்பநாட்டாழ்வான் தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ என்று இந்த தர்மத்தையே, தர்மந்தான் அவளுடைய குடும்பத்தையே காத்து வருகிறது. ராமோ விக்கிரகவான் தர்மம் தான் சொல்றார். ஆகையினால அவன் ஒரு விதமான தர்மம்னு சொன்னாக்க, சனகனுடைய கர்மாக்கள் இருக்க அத்தனையும் நல்ல விதமான கர்மா. இது பூரா கர்ம பூமி, அது பூரா தர்ம பூமி. ஆகையினால இரண்டும் சேர்ந்து இருவரையும் காத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இருவரும் ஒரு காலத்தில் ஒன்று சேரப் போகிறார்கள் என்பதான அந்த எதிர்காலத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இங்கே அனுமான் சொல்றானா. அனுமான் சொல்ல 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 எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறது என்று கேட்டால், சீதா துக்க நிவாரண, சீதையினுடைய மனதானது எவ்வளவு குழம்பி போய் இருந்ததோ அது எல்லாம் அந்த ராமநாமத்தை சொல்ல 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 இவருக்கு உள்ளுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்ததுன்னு சொல்றான். அதனாலதான் இந்த ராமநாமத்திற்கு என்ன பெருமைன்னு கேட்டாக்க, ஏதோ ஒரு காரணவசாத்து ஏதோ ஒரு துக்கம் ஏற்படக்கூடிய காலத்துல அவர்கள் எங்கோ ஒரு மடத்திலோ ஆலயத்திலோ அல்லது எங்கேயோ ஒரு இதுல ஏகாந்தமா உட்கார்ந்துண்டு ராமநாமத்தை ராம் 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 என்று 108 ஆவர்த்தி சொன்னார்களே ஆகில் அந்த ராமநாமம் இருக்க அவர்களுடைய மனதை எல்லாம் நல்ல தெளிவுபடுத்திவிடும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டாக்க, என்ன நடந்து போச்சு, இவ்வளவுதானே, இதுல போய் நாம ஏன் இதுல போய் இது பண்ணுவானே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வஸ்துவும் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நாமம் இந்த ராமநாமமா. வாழி சானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியரந்தனர் வாழி நல்லறம் வா என்று வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதோறும் கீர்த்தியான் என்று அங்க என்ன பண்ணினான், ராமபிரானுக்கு ஜெயின்னு சொன்னான், சீதா பிராட்டியாருக்கு ஜெயின்னு சொன்னான். அப்படியாக ஊழிதோறும் புதிதொரு கீர்த்தியான்னு சொன்னான். அதே மாதிரியாக வாழி நல் அறம், அவர்கள் காத்தது என்ன, தர்மத்தைத்தான் காத்தார்கள். அந்த தர்மமானது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக சீதா பிராட்டியார் வாழட்டும், ராமபிரான் வாழட்டும், அவர்கள் செய்த தர்மம் காப்பாற்றட்டும், மகப்படியமான நல்ல விதமான பொருள்கள் வாழட்டும் என்றெல்லாம் சொல்லி இங்கே மங்களாசாசனம் செய்ய ஆரம்பித்தான்னு சொல்றார். ஏன்னா எல்லா இடத்திலேயும் ஒரு வாத்தாவரணம் நல்ல விதமாக அமைய வேண்டுமே ஆகில் அங்கே சுசப்தம் முதல்ல கிளம்பணும், அபசப்தம் கிளம்பக்கூடாது. அந்த சுசப்தம் அந்த இடத்தில் வந்ததே ஆகில் அந்த இடத்திலேயே ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி ஏற்பட்ட உடனே அந்த வைப்ரேஷனை இவாளை எல்லாம் காப்பாற்றும்னு சொல்றான். அதனால்தான் கோவில்கள் எல்லாம் நல்ல விதமான சப்தங்கள், நல்ல விதமான வேத பாராயணங்கள், திவ்ய பிரபந்தம், ஜிதந்தா ஸ்தோத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கே பேசப்பட வேண்டும், அங்கே வாசிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. அதுக்குன்னு இப்போ என்ன விடுறா, ரெக்கார்டை போட்டு விட்டுறா. அந்த ரெக்கார்ட் போடுறது கூட பெரிய சிக்கலாக வந்துடும். ஆனால் நேரடியாக ஆங்காங்கு அவரவர்களை ஏற்படுத்தி நாம் அந்த தர்மத்தை காப்பாற்றினோமே ஆகில் வாழி சானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தனர் வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதொரும் கீர்த்தியான். அந்த மாதிரியாக இங்கே அந்த அவளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணிவிட்டான். என்ன கேட்டா, எம்பெருமான் எழுந்தருளும் போது சதமானம் பவதி என்று பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடினாரோ அந்த பல்லாண்டுக்கு ஒப்பாக இங்கே சீதையை பார்த்ததுமே வாழி வாழி என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டானாம் இங்கே அனுமான். அதனால்தான் கம்பநாட்டாழ்வான் என்று பெயர் ஏற்பட்டதுன்னு சொன்னார். ஆகையினால இங்கே அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது மேற்கொண்டு என்னென்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, தீய அதோட கூட இவர்களுடைய
வையம் இந்த ராவணன் போன பிற்பாடு இந்த ராட்சச ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, அவர்கள் ஒரு சில விதமான விஷயத்தை சொல்றா. என்ன அப்படின்னு கேட்டா, இது திரிஜடையினுடைய சொப்ன விற்த்தாந்தத்திற்கும் ராவணன் வந்துட்டு போன பிற்பாடும் திரிஜடை சொப்ன விற்த்தாந்திற்கு முன்பும் நடந்த செய்தியாக கூறப்பட்டிருக்கு. இது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அந்த ராவணன் யார் தெரியுமா அவனுக்கு என்று இங்கே சில ஸ்திரீகள் சொல்றா. வையம் தந்த நான் முகன் மைந்தன் மகன் மைந்தன் ஐயன் வேதம் 1000 வல்லோன் அறிவாளன் மெய்யன்பு உன்பால் வைத்துளது அல்லால் வினைவென்றோன் செய்யும் புன்மை யாதுகள் என்றார் சிலரெல்லாம் என்று இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னாக்க, அம்மா சீதைன்னு சொல்லல, இவா வேற விதமா சொல்றா. இப்ப வந்துட்டு போனானே ராவணன், அவன் எப்பேற்பட்டவன், அந்த விஸ்ரவசு என்பவனுடைய பிள்ளைவன் 1000 வேதங்களையும் சாமவேதத்தினுடைய 1000 கிளைகளையும் கரைச்சு குடிச்சவன். அதே மாதிரி நான்முகன் மைந்தனாக இருக்கக்கூடியவனுக்கு பேரன். அதே மாதிரியாக வேதம் 1000 வல்லோன் அறிவாளன் மெய்யன்பு உன்பால் வைத்துளது அல்லேல். என்னமோ தப்பி தவறி என்ன பண்ணிட்டான் இவன், நினைச்சா அத்தனை வேதம் இந்த தேவலோகத்து மாந்தர்களும் இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பா. அவன் நினைச்சா எதை வேணா பண்ணலாம். என்ன செய்ததோ தெரியல, உன் பேர்ல அன்பு என்பதை வைத்துவிட்டு காதல் வெறி பிடிச்சுடுத்து இவனுக்கு. அது ஒண்ணுதான் இவன் செய்ததான தவறுன்னு நீ நினைக்கிறியா? ஆனால் இவன் அவ்வளவு பெரிய வீரன்மா, அப்போ கவலையே படாத, இவன் பெரிய வீரன் என்றெல்லாம் இன்னும் பற்பலவாறு சொல்றாளாம் இங்க. அந்த மாதிரியாக சொல்லி ராவணனுடைய விற்த்தாந்தத்தையே இவர்கள் உரைக்க போக, இன்னும் அவர்கள் அந்த ராவணனுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல 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 சீதைக்கு காதுக்குள்ள ஈயம் பாய்ஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்ததான ஒரு காலத்துல சீதையானவள் எப்படி இருந்தாள், அப்போ ஹனுமான் தரிசனம் எப்படி கிடைச்சது என்பதான விஷயங்களை எல்லாம் மேன்மேலும் ஆராயலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।